ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பசுமை மாடி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மாடி தோட்டத்தில் வச்சுருக்கக்கூடிய செடிகளுடைய வளர்ச்சியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். மாடி தோட்டத்தில் கத்திரிக்காய், வெண்டைக்காய், அப்புறம் மிளகாய் செடின்னு சொல்லி 3 விதமான செடி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் செடி எல்லாமே ஒரே பேக்கில் தான் நாற்று விட்டு வச்சுருந்தேன். அந்த கத்திரிக்காய் நாற்றை எல்லாமே வேறு ஒரு க்ரோ பேக்குக்கு, ஒரு க்ரோ பேக்குக்கு 2ன்னு சொல்லிட்டு மாற்றி வச்சுட்டேன். கத்திரிக்காய் செடியை வேறு ஒரு க்ரோ பேக்குக்கு மாற்றி வச்சதுக்கப்புறம் அதனுடைய வளர்ச்சி நல்லாவே இருக்குங்க. நல்லா இலைகள் எல்லாமே பசுமை நிறத்தில் அழகாகவே இருக்குது. வெண்டைக்காய் செடியினுடைய வளர்ச்சி ரொம்ப கம்மி தான், இருந்தாலும் பூ விடுற பக்குவத்துக்கு வந்துருச்சு. இது எல்லாமே பூவு தான். வெண்டைக்காய் செடி 2 தான் வச்சுருக்கேன். 2மே குட்டை ரகமாக தான் இருக்குது, என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் மிளகாய் நாற்று விட்டு வச்சுருக்கேன். இந்த மிளகாய் நாற்று எல்லாமே வேறு ஒரு க்ரோ பேக்குக்கு மாற்றி வைக்கணும். மாற்றி வச்சதுக்கப்புறம் அதனுடைய வளர்ச்சியை பற்றியும் வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய மாடி தோட்டம். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். போக போக தான் இன்னும் டெவலப் பண்ணணும். வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.